ஒரு குறள். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் பொறையுடைமை அதிகாரம் தான். அந்த அதிகாரம் என்ன இயல் அப்படின்னு பார்த்தா அந்த பொறையுடைமை இல்லறவியல்ல வரும் அறத்துப்பால் கீழே. ஓகேவா? ஸோ இதுல இன்னைக்கு 4வது திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நிறையுடைமை அப்படின்னா சான்றாண்மை. சான்றாண்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமெனில் பொறையுடைமை பொறுமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பொறுமையா இருந்தா மட்டும்தான் சான்றாண்மை நம்ம விட்டு நீங்காம இருக்கும் அப்படிங்கிற இந்த குறளோட பொருள். ஓகேவா? ஸோ இதுல குறளோட ஒட்டுமொத்த அதிகாரம் பொருள் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுல இருக்க ஏதாவது டிஃப்ரெண்டான வேர்டு இருந்துச்சுன்னா என்ன மீனிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு குறளை கொடுத்து அந்த குறள்ல இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை என்ன பொருளை தருது இந்த குறள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா நிறைவுடைமை இருக்கு. நிறைவுடைமைனா சான்றாண்மை. மற்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது இல்லாமல் அடி மாறாம எழுதுறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடி மாறாம முதல் அடியில் 4 வார்த்தை, 2வது அடியில் 3 வார்த்தை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பொறையுடைமைங்கிறது முதல் வரியில தான் வரும். இடப்பற்றாக்குறையினால 2வது வரியில இருக்கு. நிறைவுடைமை நீங்காம வேண்டியும் பொறையுடைமை இது முதல் வரி. 2வது அடியில் போற்றி ஒழுகப்படும் 3 வார்த்தைகள். ஓகேவா? ஸோ இதில் சான்றாண்மை அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்ப்போம். நிஜமாவே சூப்பரான ஒரு மீனிங்கு. என்ன அப்படின்னா, ஆண்மை என்ற சொல்லுக்கு ஆளும் தன்மை என்பது பொருள். ஓகேவா? ஸோ ஆண்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆளும் தன்மை என்பது பொருள். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. வாளாண்மை அப்படின்னா வாளை ஆள்வது, அதாவது போரில் யூஸ் பண்ணுற வாள். தாளாண்மை, தாள்னா நாக்கு, தாளை ஆள்வது. வேளாண்மை அப்படின்னா வேலை அப்படின்னா மண்ணை ஆள்வது வேளாண்மை. சான்றாண்மை என்பது தன்னை ஆள்வதாகும். ஒழுக்கத்தை உயிரினும் பெரிதாக கருதுவது நற்குணங்களில் ஒன்று. நற்குணங்கள் பலவற்றை படைத்தோர் நல்லோர். அக்குணங்களை ஆள்பவர் ஆண்மையுடையோர். அக்குணங்களில் எதுவும் தன்னை விட்டு பிரிந்து போய்விடாமல் அடக்கி ஆண்டு வருபவர் தான் சான்றாண்மை உடையோர் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ சான்றாண்மை உள்ளோர் சான்றோர், சான்றோர் என்பவர் உயர்ந்தோர், உயர்ந்தோரையே உலகம் என்பர். இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சான்றாண்மை அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, தேங்க்யூ.